ஜாம் பஜாரில் லஸ்ஸி கடை இருக்குது பாருங்கள், அங்கே எரும மாட்டு பால் தான் நல்லா லஸ்ஸி. ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்னா எரும மாட்டு பால். நான் 2 தயிர் வாங்கினேன் பாருங்கள். 2 தயிர் வாங்கி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு யதார்த்தமாக போனேன். அவன் பதார்த்தமாக என்ன பண்ணிட்டான்னா ஒரு தயிரை நான் கொடுத்துட்டேன் பதார்த்தத்துக்கு. என்ன பண்ணேன், சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரி எரும மாட்டு பால் தயிர் நான் கூட இங்கே வாங்கினேன் தரகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண. அவரும் ஊழியக்காரர் தான், வாங்கினேங்க. இங்கே ஏன் வாங்கினது நிறுத்தினான்னா ஊசி போட்டு பால் எடுக்கிறானுங்க. அப்போ தான் நான் நம்ம பாலை பற்றி பேசின்னு இருக்கிறோம்ல அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ காணான் தேசத்தில் எப்படி ஊசி போட்டு அறுத்துருந்தாங்க? அப்போல்லாம் ஊசியே கிடையாது. சொல்கிறாப்பல ஊசியை போட்டு குத்தி அந்த மாடுக்கு வந்து அப்படியே ஓட்டையாக இருந்தது. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு வாங்க பிடிக்கல, நான் வாங்குறதில்ல பால். நான் அப்போ தான் நம்ம பாலை பற்றி பேசுகிறோம்ல, இதையும் பேசினோம்ல நம்ம பிரசங்கத்தில். ஐயோ, செழிப்புன்னா என்ன தெரியுங்களா? ஊசி போட்டு எடுக்கிறது இல்லை பால், அப்படியே கறந்து வர்றது தான் பால். கர்த்தர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுற தேசம்னா எப்படி? அங்க ஊசியே கிடையாது. அப்பனா பார்த்துங்க. இப்போ நம்ம தேசத்தில் பார்க்க போனால் கொஞ்சம் பஞ்சம் தான் நினைக்கிறேன். ஊசி போட்டு எடுத்தா என்னது? அது பஞ்சம் தானே. செயற்கையாக என்ன பண்ணுறான், மெடிசனை போட்டு பாலை கறக்க வைக்கிறோம். நம்ம கர்த்தர் சொல்கிறார், பாலும் தேனும் ஓடுற தேசம்னா அப்போ எந்த அளவுக்கு செழித்திருந்தா கர்த்தர் அதை சொல்லுவார். நிறைய பேர் நினச்சின்னு இருப்பாங்க, நான் யாரோ பிரசங்கம் பண்ணது எடுத்துனாங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்ததுங்க இது அந்த வெளிப்பாடெல்லாம். எப்படின்னா, அக்ரிகல்ச்சரை பற்றி பேசினேன். இதெல்லாம் வளர்ந்தா தேன் பெருகி இருக்குது, அந்த அளவுக்கு செழிப்பு இருந்தால் பால் பெருகி இருக்குது, தேனும் பெருகி இருக்குது. இது நம்மளுக்காக வந்து ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு. நான் எந்த புக்கிலையும் படிக்கலை, யார் பிரசங்கம் பண்ணதையும் கேட்கல. அதுவும் வச்ச தலைப்பு மிதமெஞ்சிய செழிப்பு. கர்த்தர் பாருங்க, இங்க யாருக்கிட்ட அனுப்புறாருன்னா, சாப்பிட்டு சாவுற நிலைமையில இருக்கிற ஒரு வீட்டில் அனுப்புறார். அதுவும் விதவை. இதை நம்மளுடைய வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணணும். நம்ம எந்த நிலைமையில் இருக்கணும்? வச்சுக்கோ, தொட்டுக்கோ, நக்கிக்கோ. இல்லை, கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே பேசுகிறார். உன் நிலைமையை நான் மாற்றுவேன். குறையவே இல்லையா, எண்ணெய் குறையவே இல்லையா. நான் வாஸ்தவம். கர்த்தர் 16வது வசனம் 17, 16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இது வந்து செழிப்பான்னு கேட்டால் இது செழிப்பு கிடையாது. ஆனால் கர்த்தர் எந்த நிலைமையிலும் போஷிப்பார். எந்த நிலையிலையும் போஷிப்பார். இது வந்து ஆவரேஜாக போகிற ஒரு காரியம். அதாவது செழிப்புனா இருக்கிறதுக்கு மேலே. நம்ம கொரிந்தியரில் பார்த்தோம்ல, 8:9 தெரியல. அங்கே நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி அப்படின்றார். நீங்கள் எல்லாவற்றிலும், நல்ல 3 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லா காரியத்திலும் எப்பொழுதுமே. 2024 மட்டும் கிடையாது, 2023 மட்டும் கிடையாது, 2025, 26, 27 எண்டே கிடையாது. சொல்றாரு எப்பொழுதும், எல்லாவற்றிலும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சம்பூர்ணமா இருக்கணுமா. இங்க வந்து இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒன்றுத்தையே சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்பத்தையும் அந்த எண்ணெயும் வச்சு சுட்டு 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 சாப்பிட்டு வந்துருக்கிறாங்க. அந்த பஞ்சம் இதுவாகிற வரைக்கும். கர்த்தர் போஷிக்கிற தேவன். அதை தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன்.
கர்த்தர் உங்களை போஷிக்கிற தேவன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், கர்த்தரை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் வீட்டில் காசும் குறையாது, அரிசியும் குறையாது, எதுவுமே குறையாது. இருந்துனே தான் இருக்கும். ஆமென். யாரெல்லாம் இருக்கிறீங்க?